போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பகுதியில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 பேரை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக சுபாஷ் சந்திர போஸ், அடுத்ததாக மௌலானா அப்துல் ஆசாத். இவங்க 2 பேரைய பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலான ஃபேக்ட்ஸை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதனால் நான் சொல்கிறத நல்லா காதால் கேட்டுக்கிட்டு ஒரு நோட்டு ஒரு பேனும் எடுத்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. முதல்ல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறப்பை பார்க்கலாம். 1897 ஜனவரி 23 பிறந்திருக்காரு. ஒடிசாவில் கட்டாங்கில் பிறந்திருக்காரு. 1921 காங்கிரஸில் இணைஞ்சிருக்காரு சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இது ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்பாங்க. ஃபார்வர்ட் பிளாக் எப்போ ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா 1939 ஃபார்வர்ட் பிளாக்கை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயரும் ரொம்ப முக்கியம். 1942 பர்மா சென்ற அவர் 1943 சிங்கப்பூர் போய் அங்கே ஆசாத் இத்பேக் என்ற ஒரு இதை அமைச்சு அதில் மகளிருக்கான அமைச்சர பதவி யாருக்கு கொடுத்தாரு அப்படின்னா கேப்டன் லட்சுமிக்கு கொடுத்துருப்பார். அப்புறம் 1992 அவருக்கு பாரத ரத்னா விருதுக்கு வழங்க மாட்டாங்க, பரிந்துரை செஞ்சுருப்பாங்க உச்சநீதிமன்றம். ஏன்னா அவங்க 1947 விமானத்தில் போகிறப்ப ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் மரணத்தில் பல சந்தேகங்களும் குளறுபடிகளும் இருக்கும். அதனால் பல கமிட்டிகள் அமைச்சிருப்பாங்க. அதனால் வீட்டில் உள்ளவங்களும் அந்த விருதை வாங்க மாட்டாங்க, இங்கேயும் கொடுக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க. அதனால் 1992 பாரத ரத்னா விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் காந்தி தான் நேதாஜி என்று அழைச்சிருக்காரு. அப்படியே வந்தீங்கன்னா அவர் ஒரு 3 முழக்கத்தை இட்டிருப்பார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஒன்று டெல்லி சலோ, ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார் நேதாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஸ் எக்ஸாம், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு அவர் போகல. அது ஏன் போகல அப்படின்னா ஆங்கிலேயருக்கு கீழே அவருக்கு வேலை பண்ண பிடிக்கல. அதனால் அந்த வேலைக்கு அவர் போகல. அதுக்கு சுபாஷ் சந்திர போஸ் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சுயநலம் இல்லாமல் இருந்தால் தான் எனக்கு பின்னாடி வர சங்கதிகள் அனைவரும் சுதந்திரமாக இருக்க முடியும். அதனால் நான் இந்த வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லியிருப்பார். பார்த்துக்கோங்க. நம்ம இதுவரையும் பார்த்ததை ஒரு ரீகால் பண்ணிடலாம் வாங்க. 1897 ஜனவரி 23 ஒடிசாவில் பிறந்திருக்காரு. கட்டாங்கில் பிறந்திருப்பார். 1921 காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார். ஃபார்வர்ட் பிளாக் எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னா 1939 தொடங்கியிருப்பார். இவர் ஐசிஎஸ், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி அதுக்கு வேலைக்கு போக மாட்டார். ஏன்னா ஆங்கிலேயருக்கு கீழே அவருக்கு வேலை செய்கிறது பிடிக்காது. அதுக்கப்புறம் 1942 பர்மா சென்றிருப்பார். 1943 சிங்கப்பூரில் ஆசாத் இத்பேக் என்ற ஒரு இதை உருவாக்கி அதில் மகளிருக்கான அமைச்சர் பதவி யாருக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னா கேப்டன் லட்சுமிக்கு கொடுத்துருப்பாரு. 1992 பாரத ரத்னா விருது வழங்குறதுக்காக பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. சுபாஷ் அவர்களை நேதாஜி என்று அழைத்தவர் யாருன்னா காந்தி அவர்கள் அழைச்சிருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மௌலானா அபுல் ஆசாத் அவர்களை பற்றி பார்க்கலாம். அவர் எப்போ பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1888 நவம்பர் 11. இந்த நவம்பர் 11 தான் தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஓகேவா? இன்னொரு டைம் பார்த்துக்கோங்க. 1888 நவம்பர் 11. இந்த நவம்பர் 11 தான் தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னா நம்ம காமராஜர் அவர்களை சொல்லுவோம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. தேசிய கல்வி வளர்ச்சி நாள்னா மௌலானா அப்துல் ஆசாத், வெறும் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னா நம்ம காமராஜர் ஐயா அவர்கள். அவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அப்துல் ஆசாத் சவுதியில் மெக்காவில் பிறந்திருப்பார். இவர்னால ஒரு காங்கிரஸின் நீண்ட தலைவராகவும் இருந்திருப்பார் மற்றும் இளமையான தலைவரும் இவர் தான். ஐஎன்சியின் இளமையான தலைவர் மற்றும் நீண்ட கால தலைவரும் இவர் தான் இருந்திருப்பார். அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரும் இவர் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சராகவும் இருந்திருப்பார் மௌலானா அப்துல் ஆசாத் அவர்கள். இவர் மூலியமாக உருவானது 2 அமைப்பு உருவாயிருக்கும். என்னன்னா யூஜிசி, அதாவது கல்லூரிக்கெல்லாம் அப்ரூவல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த யூஜிசி அமைப்பும் ஐஐடி உருவாக்கியிருக்காரு. இது 2ஐயும் அவர் உருவாக்கியிருக்காரு. இவர் ஒரு பத்திரிகையை எழுதியிருக்காரு. இந்த பத்திரிகை இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக எழுதினது. அது என்னன்னா அல்கிலால். இது எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா உருது மொழியில் எழுதப்பட்டது. எதுக்காக எழுதப்பட்டது? இந்து முஸ்லீமோட ஒற்றுமைக்காக எழுதப்பட்டது. இவர் இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரியறதை விரும்பவே இல்லை. ஆனாலும் காலப்போக்கில் அப்படியே ஏற்றுக்கிட்டார். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் காலப்போக்கில் ஏற்றுக்கிட்டார். இவர் தான் இந்த சாகித்ய அகாடமி விருதையும் இவர் மூலியமாக தான் கொடுக்க தொடங்கியிருப்பாங்க. வாங்க இதுவரையும் பார்த்ததை சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் மௌலானா அப்துல் ஆசாத் இவங்க 2 பேரையும் ஒரு ரீகால் பார்த்துடலாம்.
சுபாஷ் சந்திர போஸ் எங்கே பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1897 ஜனவரி 23 ஒடிசாவில் பிறந்திருப்பார், கட்டாங்கில். அவர் எப்போ காங்கிரஸில் இணைஞ்சிருப்பாருன்னா 1921 காங்கிரஸில் இணைஞ்சிருப்பார். ஃபார்வர்ட் பிளாக் எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னா 1939 ஃபார்வர்ட் ஆரம்பிச்சிருப்பார். இவர் வந்து ஐசிஎஸ், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த வேலைக்கு போக மாட்டார். ஏன்னா ஆங்கிலேயருக்கு கீழே இவருக்கு வேலை பார்க்குறது பிடிக்கல. அப்புறம் 1942 பர்மா சென்றிருப்பார். 1943 சிங்கப்பூர் போய் அங்கே ஆசாத் இந்த ஆசாத்துங்கிறது சுதந்திரம், பார்த்துக்கோங்க, தமிழில் சுதந்திரம், ஹிந்தியில் அப்படி சொல்லுவாங்க, அமைச்சிருப்பார். இந்த மகளிருக்கான அமைச்சர் பதவி யாருக்கு கொடுத்துருப்பாருன்னா கேப்டன் லட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து இந்திய தேசிய இராணுவத்தில் போய் இணைஞ்சிருப்பார். அப்புறம் 1992 பாரத் ரத்னா விருது வந்து வழங்குறதுக்காக பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வழங்கியிருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டு சைட்லேயும் வாங்கியிருக்க மாட்டாங்க, இந்த சைடும் கொடுக்க வேணான்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அவர் மரணத்தில் பல குழப்பங்கள் இருப்பதால். நேதாஜி என்று அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸை காந்தி அவர்கள் தான் நேதாஜி என்று அழைச்சிருக்காரு. இவர் வந்து ஒரு 3 முழக்கத்தை சொல்லிக்கிட்டே இருப்பார். என்னன்னா டெல்லி சலோ, ரத்தத்தை கொடுங்கள் சுதந்திரத்தை தருகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டெல்லி சலோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. டெல்லியை நோக்கி செல் அப்படிங்கிறதான் அதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் மௌலானா அப்துல் ஆசாத் அவங்கள பற்றி பார்க்கலாம் வாங்க. அவரோட பிறப்பை முதல்ல பார்க்கலாம், ரிவிஷன் பண்ணிடலாம். 1888 பிறந்திருக்காரு, நவம்பர் 11. இந்த நவம்பர் 11 தான் தேசிய கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வரோம். வெறும் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்னா நம்ம காமராஜர் ஐயா பிறந்த நாள் அதான் நம்ம அப்படி சொல்லுவோம். தேசிய கல்வி வளர்ச்சி நாள்னால் மௌலானா அப்துல் ஆசாத் அவரோட பிறந்த நாள் தான் சொல்லுவோம். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அடுத்ததாக இவர் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னா சவுதியில் மெக்காவில் பிறந்திருப்பார். இதுதான் ஐஎன்சியின் இளமையான தலைவர் மற்றும் நீண்ட நாள் தலைவராகவும் இருந்திருப்பார். காங்கிரஸோட இளமையான தலைவரும் இவர் தான் மற்றும் நீண்ட நாள் தலைவரும் இவர் தான். இவர் எந்த இயர்லேருந்து எந்த இயர் இருந்திருப்பார் அப்படின்னா 1940 1946 வரையும் இருந்திருப்பார். அதனால தான் இவர் நீண்ட நாள் தலைவர் மற்றும் இளமையான தலைவராக காங்கிரஸில் போற்றப்படுகிறார். அப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரும் இவர் தான். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர். இவர் வந்து ஒரு பத்திரிக்கையை வெளியிட்டிருப்பார். எதுக்குன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக. அது என்ன பத்திரிக்கை, அதோட பேர் என்ன அப்படின்னா அல்கிலால். அது வந்து உருது மொழியில் எழுதப்பட்ட ஒரு பத்திரிக்கை. இது வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக. அப்புறம் யூஜிசி அமைப்பு இவர்னால தான் உருவாக்கியிருப்பாங்க. அதான் அந்த கல்லூரிக்கெல்லாம் வந்து அங்கீகாரம் கொடுக்குறவங்க. அதுக்கப்புறம் ஐஐடி உருவாக்கியிருப்பார். அப்புறம் வந்து இவரோட புத்தகங்கள் இருக்குது, ரொம்ப முக்கியமான புத்தகம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஸ்கிராஸ், இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது. இதெல்லாம் இவரோட புத்தகம். என்னென்னா தாஸ்கிராஸ், இந்தியா சுதந்திரத்தில் வெற்றி பெற்றது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. இன்றைக்கி நம்ம சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் மற்றும் மௌலானா அப்துல் ஆசாத் அவர்களை பற்றி பார்த்துருக்கோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலான முக்கியமான நோட்ஸ் மட்டும் 1 by 1 பார்த்துருக்கோம். இன்னொரு வீடியோவில் நம்ம இவங்க 2 பேருக்கான வாழ்க்கை வரலாற்றையும் சேர்த்து பார்க்கலாம். இது போன்ற போட்டித் தேர்வுக்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.